வாரியார் சுவாமிகளுக்கு 1957ஆம் ஆண்டு மீண்டும் மலேயாவிலிருந்து உரையாற்ற அழைப்பு வந்தது. அந்த முறையும் வாரியார் மலேயாவில் 4 மாதங்கள் தங்கி 125 உரைகள் ஆற்றினார். சன்மானத் தொகை முழுவதையும் காங்கேயநல்லூர் திருப்பணிக்கு அனுப்பி வைத்தார். தமிழகம் திரும்பிய பிறகு கிடைத்த வருமானத்தையும் அத்திருப்பணிக்கே அளித்தார். உள்ளூர் மற்றும் வெளியூர் அன்பர்களின் நன்கொடைகள் இல்லாமல் வாரியார் தன்னுடைய உழைப்பால் ஈட்டிய தொகையைக் கொண்டு பிறந்த ஊர் திருப்பணியை நிறைவேற்றினார். சற்றேறக்குறைய 1.25 லட்சம் ரூபாய் செலவழித்து காங்கேயநல்லூர் திருப்பணியை செய்து முடித்தார். 1958ஆம் ஆண்டு காங்கேயநல்லூர் குடமுழுக்கு நிறைவேறியது. திருச்சேரை சிவசுப்பிரமணிய பிள்ளை நாதஸ்வர இசை வழங்கினார். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை உள்ளிட்ட வித்வான்களின் இன்னிசையும் தமிழ் இலக்கிய சொற்பொழிவுகளும் நடைபெற்றன. திருச்சி சோமசுந்தரம் செட்டியார் வாரியாருடன் போட்டி போட்டுக்கொண்டு அன்னதானம் செய்பவர். அவர் காங்கேயநல்லூர் கும்பாபிஷேக நாளில் 50 மூட்டை அரிசி வடித்து அன்னதானம் வழங்கினார். கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் அன்னதானம் வழங்கவும் செட்டியார் 10,000 ரூபாய் அளித்தார்.